புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ கையினால் இடித்து போடுகிறாள். கையினால் இடித்து போடுறதில்ல, மதியினமாய் நம்ம தூங்கி மதியினமாய் உணர்வு இல்லாமல் ஜெபிக்காம நம்ம ஸ்திரீகளாக இருப்போம். ஆனால் நம்ம புத்தி இல்லாத ஸ்திரீகள். இன்றைக்கு நம்ம வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு காரியம்தான், நம்ம மாறணும். ஹல்லேலூயா. நம்ம மாறிட்டோன்னா, நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம காரியத்தை ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை உடனே ஆண்டவர் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், நாளைக்கே அற்புதம் நடக்கும் அப்படி நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கான பதிலை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய அம்மா நிறைய காரியங்களுக்காக ஜெபித்திருக்காங்க. அவங்க டைரி எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஆனால் அவங்க உயிரோடு இருக்கும் போது நிறைய காரியங்களுக்கு பதில் வந்தது. ஆனால் நிறைய காரியங்கள் அவங்க பார்க்கல. ஆனால் நான் சொல்ல முடியும், அவங்க ஜெபித்த ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கு நாங்கள் அந்த பதிலை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நானும் எங்கள் அப்பாவும் அடிக்கடி பேசுகிறது என்ன தெரியுமா, இதெல்லாம் நடக்குதுன்னா அவங்க ஜெபித்தது, அம்மா ஜெபித்தது இன்றைக்கு நடக்கிறது, அம்மா ஜெபித்தது இன்றைக்கு நடக்கிறது, அம்மா ஜெபித்தது. என்னோட சகோதரனுக்கு ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்க்கணும்னு ரொம்ப நீண்ட நாளாக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஜெபிக்கும் பொழுது நல்ல பெண் வரணும், ஆண்டவரே நல்ல பெண் வரணும் அப்படின்னு ஜெபிப்பாங்க. ஊழியத்தில் இருக்கணும், ஊழியம் செய்யணும் அப்படியெல்லாம் அவங்க ஜெபித்தது கூட இல்லை பாருங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க பெண் பார்க்கும் பொழுது அவள் ஐடியில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் தகப்பனோடு அவங்களுக்கு உறுதுணையாக ஆஃபீஸில் கவனிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவள் இணைந்து செய்கிறாள். ஏன் தெரியுமா, எங்கள் அம்மா அன்னைக்கு ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம பெண் கொடுக்கறது தான் கஷ்டம்னு. இல்லை, பெண் நம்ம வீட்டுக்கு வரதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களை யாரு கவனிப்பா? உங்க மருமகா தானே கவனிக்கணும். நல்ல மருமகா வந்தால் தானே உங்களை கவனிக்க முடியும். இன்றைக்கு நம்ம உங்களுடைய மகன்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் நல்ல கணவனை தாங்க 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 அப்படி இல்லை, எனக்கு ஒரு நல்ல மருமகளை தாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு நமக்கு சந்ததியை உருவாக்குகிற ஒரு ஸ்திரீ, ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயா இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும் ஒவ்வொரு காரியத்துக்கும். இப்படியெல்லாம் நம்ம எழுதி வச்சா நமக்கு டைமே பத்தாது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. நம்ம கண்களை மூடி இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இப்படி லோத்தை போல எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் லோத்தை போல உணர்வில்லாமல் இத்தனை நாள் நம்ம இருந்துட்டோம். உலகத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, உடுத்துறதற்கு, உணவுக்கு, அந்த நேரம் ஜாலிக்கு, இப்படியே நம்முடைய வாழ்க்கை சுற்றி இப்படியே நம்முடைய ஜெபங்கள் கூட இதையே சுற்றி வந்தது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நம்ம சந்ததி குறித்து, நம் குடும்பத்தை குறித்து விழிப்புள்ளவர்களாய், ஹல்லேலூயா, ஞானமுள்ள ஒரு பெற்றோராய், ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயாய் என்னை மாற்றுங்கப்பா. நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ஜெபிக்கிற ஒரு தாயாய். ஹல்லேலூயா. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க அப்படின்ற பேர் நமக்கு எவ்வளோ பெருமை கொடுக்கிறது. உங்களை பற்றி சொல்லணும், எங்கள் அம்மா எனக்காக ஜெபிப்பாங்க. எங்கள் அம்மாவோட ஜெபத்தினால, எங்கள் அம்மா ஜெபித்ததுனால இப்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் சொல்லணுமே. எங்கள் அம்மா ஜெபிக்கல, எங்கள் அம்மா மாத்திரம் ஜெபித்திருந்தா அப்படி சொல்லிடக்கூடாது. இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஜெபிக்கிற ஆண்டவரே பெற்றோரா எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுடைய காரியம் எங்களுக்கு வேதனை கொடுக்கிறது. அந்த வேதனையிலே அமிழ்ந்து போயிடக்கூடாது. நாங்கள் எழுந்து, ஹல்லேலூயா, நாங்கள் போரடிப்போம். ஹல்லேலூயா. அந்த பிசாசை, ஹல்லேலூயா, நாங்கள் முழங்கால்ல நாங்கள் ஜெயிப்போம். எங்கள் குடும்பத்தில் சமாதான குலைச்சல்களை ஏற்படுத்துகிற தேவையில்லாத நபர்கள் மூலமாய் கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளை நாங்கள் முழங்கால்ல, ஹல்லேலூயா, நம்ம பேச்சில் சாதிக்க முடியாது, ஆனா முழங்கால்ல சாதிக்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரே நான் என் குடும்பத்துக்காக நான் ஜெபிப்பேன், நான் ஜெபிக்கிறவளாய் மாற்றுங்க, நான் ஜெபிக்கிறவளாய் மாறணும், நான் முழங்கால்களை முடக்கிறவளாய் மாறணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு ஜெப ஆவியை கொடுங்க. ஜெபிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. ஜெபிக்கும் பொழுதே
ஆண்டவரே ஒரு இன்ட்ரெஸ்டோடு ஜெபிக்கணும். எப்போ முடிக்கலாம், 5 நிமிஷம் ஜெபிச்சா போதும், அப்படி அல்ல. ஆண்டவரே எப்பொழுதும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும், எப்பொழுதும் நான் ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே ஒரு ஞானமுள்ள ஸ்திரீயா என்னை மாற்றுங்க, எனக்கு கிருபையை தாங்க, ஜெப வரத்தை தாங்க. கூடாரத்தில் காணப்படுகிற எல்லா அசுசிகளையும் தேவன் இன்றைக்கு மாற்றி போடுவீராக. ஹல்லேலூயா. சமாதான குலைச்சல்களை கொண்டு வந்த பிசாசு இனி ஒருபோதும் எங்கள் கூடாரத்தில் நுழையக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்தது போல எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டான எல்லா சகல பொருட்களையும் நீர் வேலி அடைத்துக் கொள்வீராக. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஆண்டவரே பலவீனங்கள், ஹல்லேலூயா, தேவையில்லாத ஆண்டவரே வீண் செலவுகள் எங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அகால மரணங்களுக்கு இடமில்லை. தேவரீர் எங்களுக்காக சிலுவையில் எல்லா சாபங்களையும் ஆண்டவரை நீர் ஆண்டவரை சுமந்து தீர்த்தீர் அல்லவா, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் அல்லவா. அப்பா, நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எங்கள் வீட்டில் ஆண்டவரை ஒருபோதும் ஆண்டவரே பணத்துக்கும் உணவுக்கும் ஆண்டவரே எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாத படிக்கு எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை, ஹல்லேலூயா, எங்கள் பேங்க் பேலன்ஸை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்யும் வேலைகளில் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதாக. ஆண்டவரே எங்கள் சபையின் குடும்பத்தில் நல்ல காரியங்கள், ஆண்டவரே சுப காரியங்கள், ஆண்டவரே குழந்தை பாக்கியங்கள், ஹல்லேலூயா, உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கணும் ஆண்டவரே, குடும்ப ஜெபம் நடக்கணும் ஆண்டவரே. ஜெபிங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஆண்டவரே துதியின் சத்தம் கேட்கணும், சமாதானத்தின் சத்தம் கேட்கணும், ஆடல் பாடல் சத்தம் மாத்திரம் கேட்கணும் ஆண்டவரே. குறைகள் ஆண்டவரே, முறுமுறுப்புகள், சண்டைகள், வாக்குவாதம், இப்படிப்பட்ட சண்டைகள், இப்படிப்பட்ட சத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. அப்பா, ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பமாய் எங்களை மாற்றுங்க. குடும்பமாய் இந்த ஆலயத்தில் வந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கூடாரத்தில் ஒரு வெற்றியை, ஜெயத்தை நீர் கொடுக்க போகிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தருவீராக, பொறுமையை தருவீராக. வார்த்தைகளை கையாளுவதில் பொறுமை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரின் எங்களை தொடர்ந்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.